ஆர்கே ஆல் இன் ஒன் ஊடகம் மூலமாக சந்திப்பதில் ஆனந்தமடைகின்றேன். இந்த ஆண்டு வீரப்பூர் திருவிழாவிற்கு போக நினைத்து 22, 26 வீரப்பூர் தேர் பார்ப்பதற்காக காலை 11 மணிக்கு புறப்பட்டு போனேன். மணப்பாறை முன் சிவலூர் வழியாக சென்றால் பக்கமாக இருக்கும் என்று நினைத்து சிவலூர் வழியாக சென்றோம். சிவலூர் வழியாக சென்றால் மகாமுனி கோயில் நேராக சென்று கும்பிடலாம். மகாமுனியை தரிசனம் பண்ணிவிட்டு மகாமுனி கோயிலில் செல்லா போட்டு எல்லாருமே நல்லா இறைவனை வணங்கி வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது பிறகு நாங்கள் விளக்கெல்லாம் கோயிலில் விளக்கெல்லாம் போட்டுட்டு மகாமுனியை வணங்கிவிட்டு மகாமுனி கோயிலில் என்ன விசேஷம்னாக்கா அவங்களுக்கு செல்லா போட்டு வேண்டது அங்கே விசேஷம். மற்றும் இரவில் பிசாசு காற்று கருப்பை முடுக்கடிச்சு ஓட்டுவாங்க. மற்றும் ஏவல் பில்லி சூன்யம் மந்தனம் எது இருந்தாலும் அவர்கிட்ட வேண்டிட்டு தமிழ்ச்சம்பளம் மேலில் குத்திட்டு போனால் அது சரியான அவங்களுடைய நம்பிக்கையை செயல்பட்டு வருகிறது. மகாமுனி கோயிலுக்கு கும்பிட்டு விட்டு கன்னிமாரியம்மன் கோயிலுக்கு புறப்பட்டோம். செல்லும் வழியில் பெண்களுக்கு தேவையான அனைத்து அழகு சாதனங்களும் தேவையான துணி, ஷர்ட்டு, பேண்ட்டு, பர்ஸு, செல்போன், வாட்ச் ஆகிய பொருட்களும் சிட்டியில் உள்ளது போல மிக குறைந்த விலையில் விற்றார்கள். நாங்கள் அங்கு தேவையான ஒரு சில பொருட்களை மட்டும் வாங்கி வந்தோம். மகாமுனி கோயிலில் காத்து கருப்பு பேய் ஓட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. மற்றும் மந்திர மகாமுனிக்கு எல்லா துணி சார்த்துவது வேண்டுதலின் செய்வார்கள். மற்றும் வேண்டுதலின் பேரில் ஆடு பலி கொடுத்து வழக்கமாக உள்ளது. சுமார் 1000 ஆடுகளுக்கு மேல் பலி கொடுத்து உணவு சமைத்து அனைவருக்கும் வழங்குவார்கள். இவையெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. பிறகு கன்னிமார் கோயிலில் சென்று மூலவர் பெரிய காண்டியம்மன் தேர் பெறுவதற்காக கோயில் முன்னதாக வந்து கொண்டிருந்தது. நாங்கள் போகும்பொழுது தேரில் சாமி இருக்கோம் சும்மா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனால் நாங்கள் போன பிறகு தான் தேருக்கே சாமி அம்மனை வழிபட்டதால் எங்களுக்கு மிகுந்த அருள் பாக்கியம் கிடைப்பதாக நான் கருதுகிறேன். அதன் அருளால் அவந்தால் வணங்கி என்பது போல அம்மன் அருள் பார்வை எங்கள் என்மேல் பட்டது மிகவும் ஆனந்தமாக உணர்ந்தோம். இவ்வாறு அம்மன் அருள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அம்மனை தரிசித்து அருள் பெற கேட்டுக்கொள்கின்றோம். சாமி தேருக்கு சென்ற பின் வடம் பிடித்து தேரில் அம்மனை தரிசனம் செய்து வந்தோம். குடிப்பாட்டுக்காரர்கள் மற்றும் குடிப்பாட்டில்லாதவர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒரு முறையாவது வீரப்பூர் சென்று அம்மன் அருள் பெற வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் குங்குமவார பத்திரிகையில் பொன்னர் வரலாறு எழுத ஆரம்பித்த பிறகுதான் இக்கோயிலுக்கு ஆயிரக்கணக்கானோர் தரிசிக்க சந்தர்ப்பம் ஏற்பட்டது. மற்றும் வீரமலை பெரிய காண்டியம்மன் செல்ல பல வருடங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. வீரப்பூ மலை ஏறி பெரியகால் தவசு வாய்ப்பு கிடைத்தது போது இப்பதிவு பார்ப்பவர்கள் ஒரு முறை சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். தேர் திருவிழாவிற்கு முன்னால் சாமி வேடபுரி அம்பு போடும் நிகழ்வு நடைபெறும். சாமி அனியாப்பூர் சென்று இடத்தில் அம்பு எய்துவிட்டு கோவிலுக்கு திரும்பும். நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருக்கும். நான் பதிவு செய்த வீரப்பூர் விழா பார்த்து லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதற்கு முன்னதாக 2 வீடியோ பதிவு செய்தீர்கள், அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.